வணக்கம். ஜோதிடத்தில் அவரவர் ஜாதகத்தில் பொதுவான கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சார் என்னுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது, எந்த கிரகம் வீக்காக இருக்குது. அதாவது நாம் நினைப்போம் குரு தசை சுக்கிர தசை சூப்பராக இருக்கும், சுப கிரகங்கள் அப்படின்னு பார்த்தா அதில் தான் அதிகப்படியான கெடுதல் பலன்களை அந்த 20-16 வருடத்தில் அனுபவித்திருப்பார்கள். மாறாக ராகு திசை சனி திசை கெடுதல் நடக்கும்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதில் நல்ல உச்சத்தை பொருளாதார ரீதியாக தொட்டிருப்பாங்க. இதை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னா, நவக்கோள்கள் 9 கிரகங்களுமே ஒரு ஜாதகத்தில் முக்கியம், 12 பாவங்களும் முக்கியம். மேக்ஸிமம் பேலன்ஸ்டாக இருக்கணும் எல்லா கிரகங்களுமே. இந்த மாதிரி ஸ்கேட்டர் ஆகி அக்ராஸ் 12 ராசிகள் அமர்ந்திருக்க வேண்டும். சிம்பிள் டேர்ம்ஸில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜென்ரேட்டர், ஆப்ரேட்டர், டெஸ்ட்ராயர் எல்லா கிரகங்களும் இந்த கடவுளின் தன்மையில் செயல்படும். இதெல்லாமே ஒரு டெமிகாட் மாதிரி தான். படைத்தல், காத்தல், அழித்தல் எல்லா கிரகங்களுமே கொடுக்கும், சில காலம் பாதுகாக்கும், சில காலத்தில் அது எடுக்கும். அதிகப்படியான உச்ச கிரகங்கள் இருந்தாலும் ஆபத்து தான், அதிகப்படியான நீச்ச கிரகங்கள் இருந்தாலும் ஆபத்து தான். உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை எடுப்பான், உச்சபங்க தரித்திர யோகம்னே இருக்குது, அதே நீச்சபங்க ராஜயோகம் கூட இருக்குது. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி.